இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களை எத்தனை பேர் சாப்பிடும்பொழுது கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றீங்க? ஆனால் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. காமனாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா கருகருன்னு வளரும், முடி கொட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக தரும். கருவேப்பிலை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லது, அதை ஜூஸாக குடித்தாலும் நல்லது. இன்னும் ஒரு சில பொருட்களோடு சேர்த்து அதை சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல கருவேப்பிலையே நாங்கள் சாப்பிட மாட்டேன்றோம், அதுக்கப்புறம் எப்படிமா மற்ற பொருட்கள் எல்லாம் நாங்கள் சேர்த்து சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் சமையல் செய்யக்கூடிய பெண்கள் கருவேப்பிலை கண்டிப்பாக உங்களோட உணவுப் பொருட்களில் சேர்த்துக்கோங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க அதை ஒதுக்கி வைக்காமல் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய குழம்புலையும் சரி பதார்த்தங்களையும் சரி தக்காளியை அரைக்கும் பொழுது இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் பொழுது நல்லா ஒரு 2-3 இனுக்கு இருக்கிற மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி உங்களோட கிரேவி ஆகட்டும் குழம்பாகட்டும் நீங்கள் செய்யும் பொழுது அதில் கருவேப்பிலை இருக்கிறதே தெரியாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கான அந்த சத்துக்கள் கரெக்டாக அவங்க உடம்புக்கு போய் சேர்ந்துடும். ஒரு பொருளும் ஃப்ரீயா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த கருவேப்பிலையும் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. சமையல்ல டெய்லி அதை அரைச்சி சேர்த்துக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ கருவேப்பிலை அதிகமாக கிடைக்குதோ அதை ஒன்று வெயிலில் காய வச்சோ இல்லை அப்படின்னா கடாயில் நல்லா வறுத்துட்டு கூட மிளகு சீரகம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சமையல்லையும் நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கலாம். என்னைக்காவது நீங்கள் குழம்பு செய்யாத சமயங்களில் சாப்பாட்டில் அந்த கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிட்றதும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை நம்மளோட உணவுப் பொருட்களை சேர்த்து எடுத்துக்கிறதுனால கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ குணங்கள் நமக்கு ஒரு 50% கிடைக்கும். என்னம்மா கருவேப்பிலை சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம், அதை உணவில் சேர்த்து எடுத்துக்கிறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், அப்போ கூட அதோட மருத்துவ குணங்கள் எங்களுக்கு 50% கிடைக்குமா ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு உணவுப் பொருளையும் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நமக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி தான் சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய கருவேப்பிலையில் எடுக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் கருவேப்பிலையோட முழு மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த கருவேப்பிலையை பச்சையாக வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டா தான் அதோட முழு மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். முதல்ல கருவேப்பிலை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா வளரும், கரெக்ட். ரெண்டாவது, கண் பார்வை நல்லா தெரியும், ரத்த சோகையை போக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, கருவேப்பிலையில் நிறைய இரும்பு சத்தும் போலிக் அமிலமும் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து ரத்த சோகையை நமக்கு கட்டுப்படுத்தும். அடுத்து, செரிமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு கருவேப்பிலை ரொம்ப உதவியாக இருக்கும். கருவேப்பிலை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ஈஸியாக கரைச்சி கொண்டு வந்துடும். அதனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி காலையில் எம்டி ஸ்டமக்கில் கருவேப்பிலை எடுத்துக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது இந்த கருவேப்பிலை. நீரிழிவு நோய் கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க அடிக்கடி கருவேப்பிலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் எம்டி ஸ்டமக்கில் எப்படி கருவேப்பிலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 30-40 இலை இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு டம்ளர் இருக்க மாதிரி காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 30-40 இலை இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி அதில் ஒரு அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை கூட இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து நீங்கள் அரைச்சி அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் லெமனும் இஞ்சியும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுக்கும் கருவேப்பிலை கூட நெல்லிக்காவும் சேர்த்து அரைச்சி அந்த சாறை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். பச்சையாக எடுத்துக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையால் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கும். டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருத்துவ குணங்கள் எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடைக்காது. உங்களுக்கு முழு மருத்துவ குணங்கள் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா எம்டி ஸ்டமக்கில் பச்சையாக நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இல்லை நான் சமைச்சே சாப்பிட்றேன் அப்படின்னா இனிமேல் கருவேப்பிலையை சாப்பிடும்போது தூக்கி போடாமல் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 50% நம்மளோட மருத்துவ குணங்கள் கருவேப்பிலை மூலமாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு கருவேப்பிலையால் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருவேப்பிலையை அவங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அதை உணவில் அவங்க சேர்த்துப்பாங்க.